ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கும்பகோணம் கடப்பா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. அதோட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணியை விட்டுட்டு 4 விசில் விட்டுடுங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விசில் விடுங்க. 4 விசில் விட்டுருங்க. விசில் வந்துருச்சுங்க. இதை இறக்கி வச்சுக்குவோம். இதில் ஒரு கடாயை போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்குவோம். இது பொரிஞ்சோன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்தோன்னே தேவைக்கு எப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினா இது விசில் போயிடுச்சுங்க. இதில் உள்ளது பைத்தம் பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதை எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் போட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இதை மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கடையில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகா, 1 கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதி வச்சுருச்சுங்க. அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. கும்பகோணம் கடப்பா சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி சேவ் பண்ண வேண்டியதாங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சிட்டோங்க. இதை எடுத்து பார்ப்போம் கொதி வந்துச்சான்னு. நல்லா ஒரு கொதி வந்துச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு சேவ் பண்ண வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருக்கேன். இட்லிக்கு தாங்க சேவ் பண்ண போகிறேன். அருமையாக இருக்குது பாருங்கள். சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள்.